பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அபு சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், மக்களில் சிறந்தவர் யாருடைய ஆயுள் அதிகமாக இருந்து நல்ல அமல்களும் அழகாக செய்திருக்கிறாரோ அவர்தான் என்று சொன்னார்கள். இப்போ ஒரு மனிதனுடைய நீண்ட ஆயுளுக்காக நபி அவர்கள் பல்வேறு செயல்களை செய்யும்படி நமக்கு சொன்னார்கள். ஒரு மனிதன் நீண்ட ஆயுளோடு இருக்கிறார், ஆனால் நல்ல அமல்கள் அவனிடம் இல்லை என்றால் மறுமையில் அவர் கை செய்தப்படுவார். ஒருவரிடம் அமல்கள் அதிகமாக இருக்கிறது, அவருக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்படவில்லை என்றாலும் மறுமையில் அவர் கை செய்தப்படுவார். இன்னும் நமக்கு வயது அதிகமாக இருந்தால் இதைவிட நல்ல அமல்கள் செய்து உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருக்கலாமே என்று அவர் வருத்தப்படுவார். ஆகவே ஒரு மனிதனுடைய ஆயுள் அதிகமாக இருப்பது, அதனுடைய நல்ல அமல்களும் சேர்ந்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நபி அவர்கள் உறவினர்களை சேர்த்து வாழ்வது, சதக்காக்களை அதிகமாக செய்வது, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவது, மேலும் ஆயுள் அதிகமாக நல்ல அமல்களை செய்வதற்கு அதிகமாக துவா செய்வது, இது போன்ற விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களை படைத்ததற்கு பிறகு உலகத்தில் அவர்களுடைய அந்த வாரிசுகளை மக்களை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த ரூஹுகளை அவர் பார்க்கிற பொழுது எல்லா ரூஹுகளும் உயிர்களும் ஆன்மாக்களும் மின்னுகிறது, ஆனால் ஒரே ஒரு ஆன்மா மட்டும் பலகீனமாக இருக்கிறது. அதை பார்த்த ஆதம் நபி அவர்கள் இது யார் என்று கேட்டார்கள். இவர் உங்களுடைய சந்ததிகளில் ஒருவரான தாவூத், இவர் ஒரு இறை தூதர். அப்போது ஆதம் நபி அவர்கள் ஏன் இது பலகீனமாக இருக்கிறது கேட்டவுடன் இவருக்கு வயது 40 அல்லாஹ் விதித்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஒரு கோரிக்கை வைத்து பிரார்த்தனை செய்து தன்னுடைய ஆயுளில் 60 ஆண்டுகளை அந்த தாவூத் நபிக்கு கொடுக்கும்படி துவா செய்தார்கள். அல்லாஹ் அவ்வாறே ஆக்கி வைத்தான். அப்போது ஒரு ஆயுள் என்பது மனிதன் அது அவனுக்கு அவசியமான ஒன்று. அதனுடன் நல்ல அமல்கள் சேர்ந்தாலுமே அது மிகச் சிறந்ததாக ஆகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு முதுமை அவனை வாட்டும் என்கிற பயம் இருந்தால், அல்லது முதுமையில் அவருக்கு நல்ல அமல்கள் செய்ய முடியாது என்கிற ஒரு பயம் அவனுக்கு வறுமையானால் அதற்கும் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுமின் யஊதுபிக்க மின் அர்தலில் உம்ர், ஆயுளின் அந்த மோசமான கட்டம் முதுமையின் தீமை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி அவர்கள் துவா செய்யும்படி நமக்கு கற்றுத்தந்தார்கள். முதுமையாக இருந்தாலும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். நம்மால் நல்ல அமல்களை செய்ய முடியாத அளவிற்கு முதுமை அது நமக்கு நஷ்டத்தையும் கைசேதத்தை தரும் என்ற கருத்தில் நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆகிய ஆயுளும் அது நல்ல அமல்களும் அழகானதாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.